திராட்சை ஊருக்கு வச்சுருக்கேன். யாராவது பார்த்துருக்கீங்களா? போச்சுங்க ரெண்டா என்ன செகண்ட்ஸில் நம்ம ஒன்று நிற்க வைக்கணுங்க. மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஓப்பன் கிட்டு போகிறாடே. Hey hi guys, this is Suresh Jittu and you are watching me on Jittu Journeys YouTube channel. இன்னியோட டே ட்ரிப் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. மதுரையிலேருந்து தேக்கடிக்கு வயா ரோட் போக போகிறோம். ஹில்ஸு, இட்ஸ் கோனா பி ஃபன் ஃபில் த்ரில்லிங் ரைடு. ஹில்ஸில் நான் செகண்ட் டைம் கிளைம் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் கொடைக்கானலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே ஏற போகிறோம், குமுளி வழியாக போக போகிறோம் வயா ரோட் ட்ரிப்பு மதுரையிலேருந்து. இட்ஸ் கோயிங் டு பி ஃபேமிலி ஜேர்னி. வாங்க நம்ம போகிறோம். What is this? எங்க போற? இப்போ நம்ம தேனியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். உசிலம்பட்டி, அப்புறமா வேப்பம்பட்டி, இதெல்லாம் தாண்டி நம்ம தேனியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். பார்ப்போம், தேனியில் பார்ப்போம். ஸோ நம்ம தேனியை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து ஃபுல்லாக ஒரு சைடு தேனி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு ரோடை அந்த சைடு வேறு ஒரு ரோட்டில் திருப்பி விட்டாங்க. ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த ரோட்டில் வர வழியில் நம்ம வண்டியில் 2 வண்டியில் ஒரு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. அந்த வண்டியை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போச்சுங்க ரெண்டா என்னாச்சுன்னு தெரில. ஃபுல்லாக வெடிஞ்சிச்சா ஏதாவது ஏற்றிருக்கீங்களா? இங்கே பாரு உள்ள இவ்வளோ கம்மியாக ஏறுது. ஆச்சு டயர் டுமோல் நம்ம டயர் மாற்றி கொண்டு இருக்கிறோம். பாருங்கள் பஞ்சர் போகிற டயர் மாட்டுற அந்த கேப்பில் ஒரு 2 சீஃப் கெஸ்ட்டை பார்த்துருக்கோம் சினி ஷூட்டிங்காக. வாங்க நம்ம அவங்கள பார்க்கலாம். A few minutes later. இப்போ நம்ம நடுவில் ஒரு ஹால்ட்டுங்க. கம்பம் பக்கத்தில் ஒரு ஹால்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் MSR கிரேப் கார்டன். ஸோ திராட்சை தோட்டம் எப்படி பார்க்கும். ஸோ இங்கே ஃபோட்டோலாம் எடுத்து தருவாங்க போல. இங்கே பெட்ஸ் ஷாப்லாம் வச்சு ஸ்ரீ பெட் ஷோ எபிசோடு பாருங்கள். இது எல்லாமே கிரேப்ஸ் சேனல். இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமுளியில் தாங்க இருக்கோம். ஸோ குமுளியில் ஒரு திராட்சை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது எல்லாமே திராட்சை செடிங்க. இந்த ஒரு ஸ்டெம்மு நட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு ஸ்டெம்மு நட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்க. இந்த ஒரு ஸ்டெம்மு இதை நட்டு இல்லை சின்னதாக சாப்ளிங் நான் காமிச்சேன். அந்த சாப்ளிங் வச்சா 1.5 வருஷம் ஆகுமாங்க வளர்க்குறதுக்கு. ஸோ 1.5 வருஷமாக வளர்ந்ததுக்கப்புறமா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து காய் கொட்டு விட்டு காயாகி இதுக்கப்புறம் பழமாக இந்த மாதிரி பழம் மாதிரியாக வரும். ஸோ இந்த மாதிரி பழம் மாதிரி வரும்போது கரெக்டாக 1.5 இல்லை 1 வருஷம் இல்லை 4 மாதம் எக்ஸஸ் ஆகும். இந்த 1 வருஷம் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி அறுவடை பண்ணுறாங்க. 3 வாட்டி மேக்ஸிமம் பண்ணுவாங்க. 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் வெறும் இந்த திராட்சை மட்டும் வெட்டிட்டு திருப்பி அதிலே வளருமா. இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி புதுசாக நடுவாங்க. ஸோ இங்கேருந்து எதுவுமே நம்ம எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலாம். இது இங்கேருந்து பியூரான திராட்சை. இந்த திராட்சையில் நிறைய திராட்சை ஊறுகாய், திராட்சை ரிலேட்டடாக வைனு, ஸோ இது மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. டேஸ்ட் எடுக்க முனைய இதெல்லாம் ஜூஸ், இதுக்கு இதெல்லாம் ஒயின் ஐட்டம்ஸ். அப்புறம் திராட்சையில் ஊறுகாய் இருக்குது பாருங்க. திராட்சை ஊறுகாய் இருக்குது. யாராவது பார்த்துருக்கீங்களா? இது பாருங்க திராட்சை ஊறுகாய். ஓகே பாருங்க இது எல்லாமே கிரேப்ஸுங்க. பாருங்க இது ஃபுல்லாக காய். பச்சை கிரேப்ஸா என்ன கிரேப்ஸ்ன்னு தெரில. ஆமாங்கப்பா பச்சை கிரேப்ஸ். இது பச்சை கிரேப்ஸுங்க. தீ வச்ச தங்க கொடம் தங்க அப்படியே கிடைக்கலம்மா. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே சூப்பராக இருக்கா? கிடைக்குங்க பாருங்க. இது கம்பம் பக்கத்தில் MSR கிரேப்ஸ். பாருங்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சும்மா அப்படியே மேலேயே அப்படியே பச்சையாக கடிச்சு. வேணாடா நீங்கள் சாப்பிட்டீங்களா?
ஓகே ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸில் நம்ம ஒன்று நிற்க வைக்கணும் 3, 2, 1 go. நீ வந்து நாலுலேருந்து நீ 2 முட்டை சாப்பிடணும். அதான் சத்தே இல்லை. ஸ்வெட்சோக்கு நாங்கள் டிக்கெட் வின் பண்ணியிருக்கோங்க. இந்த பாப்பா வின் பண்ணி சுற்றி ஸ்வெட்சோக்கு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு வீல் ஸ்பின் பண்ணி நம்ம பாப்பா ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த பாப்பா வின் பண்ண ஸ்வெட்சோக்கு வந்திருக்கோம். ஸ்வெட்சோட என்ட்ரன்ஸ் வந்து 50 ருபீஸு. ஃபீடிங்கு நம்ம அங்கே இங்கே போனோம் ஷோஸ் போனோம்ல. ஸோ அதே மாதிரி ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஷோஸ் போனோம்ல ஸோ அதே மாதிரி ஓகே ஸோ அதே ஓகே வெயிட் பண்ண கூப்பிட்றேன். ஓகே அது பேர் அமிலி. என் பேர் வந்து அமிலியும் சிக்கும் பாருங்க. நம்ம கூட 2 பேரும் மாற்றி ஒரு மதுரையில் பாருங்க 2 பேரையும் தாண்டி சினிமா ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே தேங்க்யூ. இங்கே பாருங்க இக்வானா பேரட்டு அதே பேரட்டு. ஓகே ஸோ இங்கே பாருங்க ஸ்னேக்கு. நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம இது ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணுறோம்னால இது நம்ம நிறைய எடுக்கலாங்க. ஓகேங்களா கொடுப்போம். ஓகே வீடியோ பக்கத்தில் வெளியே ஃபால்ஸ் பார்த்தீங்களா? அங்கே ஃபால்ஸு சுற்றி மலைகள் நடுவில் ஒரு ரோடு. அந்த ஒரு பேர் ரோடில் ஒரு வண்டி. இந்த ஒரு வண்டியில் ஒரு பொடி பையன். ஹலோ டேய் வெல் ஓப்பன் ஸ்கிரிப்ட் போறா டேய். ஹலோ ஹாய் சொல்லு. ஹலோ ஹாய். இப்போ வந்து தேங்காய்க்கு போறோம். உங்க பேர் என்ன? சேதன். ஜேடன் vlogs. Nice. லைஃப் சேஃப் லைஃப் சூன். vlogலாம் பாத்துங்க எலிஃபென்ட்லாம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? வனத்துறை காடுகள் பள்ளச்ச மரங்களை உருவாக்கி யானைகளால் நீங்கள் பெரியார் பவர் ஸ்டேஷன் வந்துச்சா. மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி ரேஞ்சர் வுட் நேச்சர் அண்ட் கேஸ்டில். ஸோ இது உள்ள போய் பார்ப்பாங்க ரூம்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குது கம்யூனிட்டிஸ்லாம். ஸோ நம்ம ரூம்ஸ் பார்க்க வந்துருக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூம் செட் ஆகிடுச்சுன்னா நம்ம அதில் போய் நல்லா இருக்குப்பா இது. சரி ஸ்விம்மிங் பூல் இருக்குப்பா. ஓகே கொன்னன் மாவு. ஸோ நம்ம ரூம்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட் இந்த ஃப்ளோர்லேயே அந்த ஃப்ளோர் கீழே. ஆமாம் கீழே ஓகே நல்லா இருக்கு. இது ஒரு ரூம் தான், ஒரு பெட்ரூமா? ஓகே. ஓ மை காட். ட்ரெஸ்ஸிங் ரூம், ஒரு பெட்டு. இது அதே பால்கனி, அங்கே பார்த்தோம் அதே பால்கனி.
அதே வியூ இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நல்லா இருக்குது. பட் பெட்டு மட்டும் சின்னதாக இருக்குது. இது ஒரு பெட்டு தானா? எது இது பெட்டு. ஆமாம் இந்த ஒரு ரூம் இருக்கா, ஸ்டோர் ரூமா? இது வாஷ்ரூமா? அது வாஷ்ரூம் சார், பட் ஒரு வாஷ்ரூம் தான் இருக்குது. இது என்ன ரேஞ்சு? 4500. இப்போது நம்ம தேக்கடியில் இருக்க போட்டிங் வந்திருக்கோங்க.